ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நான் எங்கே பார்த்தீங்கன்னா கரீம்கஞ்சில் இருக்குங்க. அசாமுக்குள்ளே கரீம்கஞ்சுங்க. ஒன்றுபடி பார்த்தீங்கன்னா கரீம்கஞ்ச் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் லோடு இறக்கியிருப்போம். நேற்று இறக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டேங்க. லோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓனர் லோடு சொல்கிறேன்னு இருக்காரு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வெயிலுங்க பக்கத்துலேயே அந்த கோலம் மாதிரி வயல்லாம் இருக்குது. ஆனால் வெயில் அப்படியே வேர்த்து ஊற்றுதுங்க. அப்படியே கடைக்கு போய்ட்டு விளாண்டுருக்குறேங்க. தண்ணி வேணும். உள்ளேலாம் கேன் வச்சுருக்காங்க. அங்கே ரோட்டில் டோல்கேட்டில் எங்கள் டோல்கேட்டு தான் நின்றுருக்குறோம். அது ஒர்க் ஆகுது. டோல்கேட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வரலான்ட்டு இருக்கிறாங்க. புரியல கேனா? ஓகே, நம்ம டிரைவர் அண்ணா கேன் எடுக்கிறாரு. அப்படியே தண்ணி போய் வாங்கிட்டுங்க. எனக்கு சமையல் செய்யணும், கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரலாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிதுங்க. லாஸ்ட்டில் நம்ம இந்த டோல்கேட்டில் நிற்கிறோம். இந்த டோல்கேட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது பாருங்க. இந்த டோல்கேட்டு பேர் நம்ம டிரைவர் அண்ணா பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டுருக்கிறாரு கேன் எடுத்துகிட்டு. தண்ணி கேன் கடை பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி இருக்குது. அந்த ஆட்டோ நிற்கிது பார்த்திங்கன்னா. அங்கே தண்ணி வாங்கி ஊற்றிட்டு மளிகை ஜாமான் உள்ளே தான் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொண்டாந்தாச்சுங்க. தண்ணி வச்சுருக்குறோம். 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் போல தெரியுது. அந்தளவுக்கு அவ்வளோ தூரம். மளிகை கடை இல்லைங்க, இருந்துச்சு. ஆனால் தக்காளி இல்லை, அதுதான் நமக்கு வேணும். தக்காளி இல்லைன்ட்டாங்க. திருப்பி இந்த பக்கம் போகணுன்னாமல் ஒரு 1 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ வரும், ஆட்டோ இருந்தால் பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இல்லைன்னா தக்காளி இல்லாமல் எனக்கு சமையல் செய்ய வேண்டியதான். ஒரு துளி காற்று இல்லைங்க, அப்படியே வேகுது, அப்படியே கொட்டுது. சட்டையை போட வேணாங்குது. கடைக்கு போனாலும் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 7 ஆகுதுங்க. அப்படியே காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணுங்களாமா முன்னாட உள்ள இந்த ரோட்டில். நம்ம மணி பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிது. ஆட்டோ வந்தால் போன்னு சொன்னாங்க. ஆட்டோ ஒன்றுமே வரக்கானோம். அப்படி நடந்து போயிட்டுங்க. நைட்டெல்லாம் சாப்பிங்க தக்காளி ஒரு மளிகை ஒன்றும் இல்லாத செய்ய முடியல. கடையில் சாப்பிட்டாங்க. இருட்டா இது அப்படியே போய் நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரலாம். கடந்து தான் போயிட்டு இருக்கிறேங்க. ஆட்டோ எதுவும் வரல, வந்தால் போகலாம். ஆட்டோ பார்த்திங்கன்னா நிறைய போகுதுங்க. ஆட்டோ வந்து ஆனால் எல்லாம் ஃபுல்லாகவே போகுது. அது ஷேர் ஆட்டோ மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக போகுது. ஒருத்தர் நிறுத்த மாட்டேங்கிறான். இங்கே ஒன்று தான் மார்க்கெட் இருக்கும் போல தெரியுது, இந்த ஊரும் பக்கத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் கிட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்தேங்க. நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பந்துங்களாமா. கடையில் ஒன்றும் இல்லை. 2-3 மளிகை கடை இருந்துச்சு. அங்கேயும் தக்காளி இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. பந்துங்க நினைக்கவே 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். அதுக்குள்ள போய் ஓனர் கூப்பிட்டாருங்க. லோடு தான் இருக்குங்களாமா. இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிற வழிதானு வாங்கணுங்க. இந்த லைன் எல்லா கடையும் சாத்தி இருக்குதுங்க. மார்க்கெட்லேருந்து எல்லாம் சாத்தி இருக்குது. இப்படி என்ன பந்துன்னு தெரில. கேட்டால் பந்து அப்படிங்கிறாங்க. மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். போய் வண்டி எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓனர் கூப்பிட்டுருந்தாருன்னா இப்படி வண்டி எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிருக்கலாம். நாங்கள் இப்படி தான் போகணும். ரிட்டன் திரும்பி வேறு வரணுங்க. நடந்து போயிட்டு வர்றதுக்கு 4 கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் எனர்ஜி போயிட மாட்டேங்குது. நாங்கள் அங்கே போயிட்டு வண்டி எடுக்கும்போது எந்த ஊர் போகிறோன்னு சொல்கிறேன், சரிங்களா? இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா மாதிரி தாங்க. அத்தான தண்ணி இன்றைக்கி இது பார்த்து பார்க்கும். இங்கே பாருங்கள், மீன் பிடிச்சிட்டுக்கிறாங்க. இங்கே பேசுகிற மொழி தான் வேறீங்க. ஆனால் இந்த இடம் பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே அப்படியே வண்டிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் கலர் போர்டு தெரியுது பார்த்தீங்களா? அதான் வண்டி நிற்கிது. 7 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக வண்டிக்கிட்டு இருந்து. இப்போ கரெக்டாக 8 மணி. 1 மணி நேரங்க. போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், வரதுக்கு 2 கிலோமீட்டர், 1/2 மணி நேரம் நடந்துருக்கிறேன். அந்த எதுவும் வாங்கவே இல்லை. போயிட்டு அப்படியே திரும்பி வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வண்டிட்டு வந்தாச்சுங்க.
வந்து இருக்கிறத வச்சு சமையல் ஆகிட்டு இருக்குது. வெஞ்சாப்பாடு செஞ்சாச்சு. அடுத்து குழம்பு செய்யறதுக்கு இருக்கிறத வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். குழம்பு செஞ்சு முடிஞ்சு சொன்னீங்க அப்படி சாப்பிட்டு லோடுக்கு லாங் சொல்லியிருக்கிறாங்க. லாங் போகணும். இங்கே லோக்கல் வந்து லோடு செட் ஆகலைங்களாமா. லாங் போனால் அங்கேருந்து சிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிமெண்ட் ஏற்றிட்டு கவாட்டி பக்கம் போய் இறக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து வேறு பக்கம் லோடு அனுப்பிச்சுங்க. அப்படி கிளம்பும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்டேட்டு தாங்க. பாருங்கள், அந்த பக்கம் எஸ்டேட்டு, சுற்றி எஸ்டேட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி. வண்டி பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கிட்டு நிறுத்திக்கிறேங்க. மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பர்சன்ட் அப்படி கேட்குதுங்க. ஹை பவர் லைனு. கிரீஸ் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேங்க. அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பக்கமே. இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக எஸ்டேட்டு தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு நான் ஃபோனில் காட்டுறத விட நீங்கள் பார்க்குறத விட நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கு எல்லாம் வரணும், அப்படி சுற்றி பார்க்குற மாதிரி வரணும். ஜாலியாக டூர் மாதிரி வரணுங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், எல்லாம் டீ தலையெல்லாம் பொறிச்சிட்டுருக்குறாங்க இந்த லேடிஸ் எல்லாங்க. அழகாக தொப்பி மாதிரி ரவுண்டாக போட்டிருக்காங்க. இந்த சைனீஸ் பகுதியில் வரும்ல அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் சைட்லேயும் பொறிச்சிட்ருக்காங்க. எல்லாம் மழை காலத்துக்குலாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ மழை காலம் தான், கொஞ்சம் மழை இல்லை, லைட்டாக தூரல் மட்டும்தான் பெஞ்சிட்ருக்குது. பாருங்கள் இந்த மலைங்க. நான் மொபைலில் எடுக்க அப்படியே வீடியோ பாட்டுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நான் நேரில் பார்க்குறதுக்கு. அதே மொபைலில் பாட்டுருக்கிறேன். ஒரு அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு எனக்கே பிடிக்கல. அப்படி தான் இருக்குது மலையெல்லாம் பார்க்குறதுக்கு. என்னதான் நேரில் பார்க்கணுங்க. அந்த அழகெல்லாம் வாயில் சொன்னாலும் அந்த மேகாலயாவோட அழகு சொல்ல தீராதுன்னு வச்சுங்களேன். டயர்லாம் கழட்டிட்டு போயிட்டானுங்க வரையா அவனா. போகும்போது டயர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. போகும்போதும் கூட லோடு வண்டி வெயிட்டுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிவிக்கல. இந்த எம்டி வண்டி எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. 100 கிலோமீட்டர் பக்கம் போகணுங்க. அப்படியே மொள்ள தான் போயிட்டுருக்கிறேன். இங்கே வர நிறையா வண்டி எம்டி வண்டியில் போகுதுங்க. லோக்கல் வண்டியெல்லாம் அவங்களாம் சும்மா பறக்கடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம அப்படி போக முடியாது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே இல்லைங்க. இங்கே பாருங்கள் வண்டியில் இப்படி வந்துருக்குது. எடுத்தா போக வேண்டியதாக இருக்குது.
அப்பா ஓட்டையா முள்ள வெறும் அடிக்கடி மாட்டிட மாட்டேங்குது குடியெல்லாம்.